இதுவும் அபுதாபி தாங்க. மஃப்ரக் ஏரியா. அடே அப்பா! நான் பார்த்ததுலே இப்படி ஒரு வினோதமான விஷயம்லாம் பார்க்கலங்க. ட்ரக்குக்கு மேல ட்ரக்க ஏத்தி அதுக்கு மேல ஒரு டிரைவர் வேற. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா காரு. எந்த சைட்ல பார்த்தாலும் ட்ரக்கும், காரும் குமிஞ்சு போய் கிடந்துச்சு. நான் நெனச்சது முசஃபா தான் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குன்னு நெனச்சேன். அதையெல்லாம் தாண்டி இப்ப பழைய காலத்து முசஃபாவ பார்த்த மாரி இருக்கு. எவ்ளோ ஃபேக்ட்ரி, எவ்ளோ ட்ரக்குங்கண்டாக்கா, அப்பா! ரோடெல்லாம் தடபடன்னு தான் இருக்கு. கார்ல கலண்டு விழுந்துரும். ஏதாச்சும் கார நீங்க புதுசா வாங்கி டெஸ்ட் பண்ணாக்கா, இந்த ஏரியா போனா போதுங்க. அவ்வளோதான். எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரியான ஒரு ரோடும், ஒரு ஏரியாவும். புழுதிண்டாக்க புழுதி, அவ்ளோ ஒரு புழுதி. வ ஒரு பக்காலாவ தேடி போனாக்கா, பக்காலா ஃபுல்லா புழுதியா இருக்கு. இப்படிலாம் பார்க்குறது அரிதுங்க அபுதாபில. இதுவும் அபுதாபி தாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தது. மஃப்ரக் ஏரியா. முடிஞ்சா போய் பாருங்க. அடே அப்பா! ஏஹோ! ரொம்ப பெருசுங்க. அதுல ஹைப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. அதுல என்ன ஒரு விசேஷம்னு சொன்னாக்கா, எவ்வளோ பெரிய ஏரியா ரிமோட்டா இருந்தாலும், இந்த ஏரியால எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. ஹோட்டலு எல்லாம் பாகிஸ்தானி, ஆப்கானி இது மாரி ஹோட்டல் ஜாஸ்தியா பார்த்தேன். அதுல கேஃபிட்டேரியா வச்சிருந்தது எல்லாம் மிக்ஸா தான் இருந்துச்சு. ஆனா பெட்டி கடை வச்சிருந்தது மட்டும் நம்ம குரோசரி வச்சிருந்தது மட்டும் கேரளா ஆளு. அவரோட கொஞ்சம் சம்சாரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு வந்தேன். இந்த ஏரியாவுக்கு தான் போனேன். ஹால்ஃப் மூன் ரெஸ்டாரண்ட்டு. வெளியில பார்த்தோன்னா அவ்வளோ தூசி. உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு வேலை இல்ல. இது மாரி உங்களுக்கு அனுபவங்கள் எது இருந்தாக்கா, நீங்க இது மாரி ஏரியால தங்கியிருந்தீங்கன்னாக்கா, உங்களோட அனுபவத்த நம்மளோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மள சுத்தி உள்ள இடங்கள நம்ம இருக்கிறதோட காமிப்போம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. பாய்.